வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐஸ்லாந்து ஜனாதிபதி பற்றி பொய்ஸ்லாந்துக்காரர்கள் பேசுவதே வேடிக்கை. நாமலின் எழுச்சியை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லையா? மர்மங்கள் நிறைந்த மனம்பேரியின் தொலைபேசி, போலீசாருக்கு பூச்சாண்டி காட்டிய பதில்கள். பயணிகளால் காப்பாற்றப்பட்ட சாரதி, தேடிச் சென்ற பேருந்து நடத்துனரை கொடூரமாக தாக்கிய நபர், தனியார் பேருந்தை முந்திச் செல்ல முயன்றதால் நடந்த சம்பவம். தமிழர்களின் நினைவேந்தல்களை குழப்பும் கஜேந்திரகுமாரின் சகாக்கள், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. சந்தேக நபரின் வங்கி அட்டையை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரி செய்த செயல். வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்தில் சிக்கிய இளம் சுற்றுலா பயணி. அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் பலரை காணாமலாக்கியுள்ளது, சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. சொத்து விவரங்களை வெளியிடாத முக்கியஸ்தர்கள், பொறுப்பில் இருந்து தவறிய அமைச்சர்கள். ஜனாதிபதி செயலக வாகன பழுதுபார்ப்புக்கு 65 கோடி ரூபாய் செலவு, வெளியாகும் தகவல்கள். நாடாளுமன்ற சமையலறை தொடர்பில் சபாநாயகர் கூறும் அதிர்ச்சி தகவல், 40 ஆண்டுகளாக நடக்காத விடயம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஐஸ்லாந்து ஜனாதிபதி பற்றி பொய்ஸ்லாந்துக்காரர்கள் பேசுவது வேடிக்கையான விடயம் என குண்டசாலை பொதுஜன பெரமுன அமைப்பாளர் ரிஷாட் மௌரூப் குறிப்பிட்டார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இன்று நாமல் ராஜபக்ஷ அவர்களின் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத அரசு ஐஸ்லாந்து ஜனாதிபதி என ஏளனமாக பேசுகிறது. தான் தவறு செய்திருந்தால் ஊடகங்களில் ஷோ காட்டாமல் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக கூறியுள்ளார். இவ்வாறு இருக்க, 3/2 பெரும்பான்மையை கையில் வைத்திருக்கும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் மக்களை உசுப்பேற்றி வருகிறது. ஆட்சிக்கு வர முன் பொய்யை மூலதனமாக கொண்டு வாழ்ந்த தோழர்கள் அதிகாரம் வந்த பின்னர் அதையே தொடர்வதாக ரிஷாட் மஹ்ரூப் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் நடத்துனர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். நேற்று காலையில் வைத்து அவர் தாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டுப்பேத்த டிப்போவைச் சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கொழும்பில் இருந்து காலி நோக்கி சென்ற தனியார் பேருந்தை களுத்துறையில் முந்திச் சென்றது. இதனால் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அந்த நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனரை தாக்க முயன்றார். ஆனால் பேருந்தில் பயணித்த பயணிகளின் தலையீடு காரணமாக அவர் தடுக்கப்பட்டார். இருப்பினும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து காலிக்கு வந்து பயணிகளை இறக்கிவிட்ட போது முச்சக்கர வண்டியில் வந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனரை தாக்கியுள்ளார். அந்த நேரம் இலங்கை போக்குவரத்து சபையின் ஓட்டுநர் காயமடைந்த நடத்துனரை பயணிகளுடன் பேருந்திலிருந்து காலி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றார். இதைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு காயமுற்ற நடத்துனரை நோயாளர் காவு வண்டியை அழைத்து மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். அவர் தற்போது காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் வந்த பயணிகள் வேறு ஒரு பேருந்தில் மாற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் அரசியல் பிரமுகரான சம்பத் மனம்பேரி விசாரணையில் போலீசாரை தவறாக வழிநடத்துவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பேருந்து திரைப்படங்களில் தான் உறங்குவதாகவும் அங்கு தன்னுடைய கையடக்க தொலைபேசி தொலைந்து விட்டதாகவும் மனம்பேரி விசாரணையின் போது தெரிவித்தார். இதன்படி புறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இரவில் அவர் உறங்கினாரா என்பதை கண்டறிய போலீசார் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகின்றனர். எனினும் மனம்பேரியின் கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டால் பலர் தொடர்பில் ரகசிய தகவல்கள் வெளிவரும் என்பதால் அவர் இவ்வாறு கூறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இதுவரை விசாரணையின்படி அவர் கூறிய தகவல்களின் அடிப்படையில் போதைப்பொருள் குற்றங்கள் குறித்து பல ரகசிய விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியாகக்கூடும் என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் போதைப்பொருள் குறைந்திருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடாளுமன்ற சமையலறை நிறுவப்பட்ட 40 ஆண்டுகளில் இதுவரை எந்த பொது சுகாதார பரிசோதனாலும் ஆய்வு செய்யப்படவில்லை என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சுவையூட்டும் பொருட்கள் நாடாளுமன்ற சமையலறையில் இருந்ததாகவும் நாட்டின் உச்சபட்ச சட்டத்தை உருவாக்கும் அமைப்பான நாடாளுமன்றத்தில் அசுத்தமான உணவை உட்கொண்டு உறுப்பினர்கள் நோய்வாய்ப்பட்டால் அது மிகவும் கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஆய்வின் போது சமையலறையில் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் காணப்பட்டதாகவும் சமையல் பாத்திரங்கள் உடைந்து வளைந்து கரை படிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற சமையலறை அதன் வரலாற்றில் முதன்முறையாக சோதனை செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். வேலிகம்ம பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இடமொன்றில் போலீசார் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையின் பொழுது 18 வயதுடைய மால்டா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சோதனையின் போது ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
இலங்கை ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான வாகனங்களின் பழுதுபார்ப்புக்காக 65 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கை தெரிவிக்கின்றது. 53 வாகனங்கள் 10 முதல் 17 முறை வரை திரும்ப பழுதுபார்க்கப்பட்டுள்ளன. மொத்தம் 189 வாகனங்கள் 1 மில்லியன் முதல் 40 மில்லியன் வரை மதிப்புடையவை பழுதுபார்க்கப்பட்டுள்ளன. ஒரு வாகனத்தின் பழுதுபார்ப்பு செலவு 1 மில்லியன் முதல் 28 மில்லியன் ரூபாய் வரை இருந்ததாக அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த அதிகப்படியான செலவு குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தேவைப்படுவதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. மாத்தறை கந்தர போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பொருட்களை வாங்கியதாக குற்றம் சுமத்தி போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரை மாத்தறை கம்பாந்தோட்டை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. 2024 ஆண்டு குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய வங்கி அட்டையை குறித்த போலீஸ் அதிகாரி தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த அட்டையின் உரிமையாளர் தானே என்று கூறி கடைகளில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய அட்டையை பயன்படுத்தியதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். தமிழர் போராட்டம் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டுமானது அல்ல என்றும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்பிராசா தெரிவித்தார். ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அனைத்து மக்களுக்குமான தமிழர் தேச போராட்டத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அவரின் சகாக்களும் புலனாய்வாளர்களும் தொடர்பு வைத்துக் கொண்டு மற்றவர்களை விமர்சிக்க கூடாது. இவ்வாறு தொடர்ந்து செயற்பட்டால் எல்லா உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தமிழர்களின் புனிதமான நினைவேந்தர்களை குழப்பும் நபர்களாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சகாக்கள் தான் அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் பலரை காணாமல் ஆக்கியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற துணைப்பொருளில் தேசிய உள்ளூராட்சி வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வும் பரிசில் வழங்கும் நிகழ்வும் நேற்று கிளிநொச்சி மாவட்ட திறம்பிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் இருந்த பலரை காணாமல் ஆக்கியுள்ளது. குறிப்பாக ஜேவர்தன, சந்திரிகா, பிரேமதாச ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ எல்லோரும் சொன்ன வார்த்தைகள் என்ன? எல்லோருமே இன்று இல்லை. அனுர அரசு நினைப்பது போல இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது. காலம் சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளது. அதை யார் சரியாக பயன்படுத்த தவறுகிறார்களோ காலம் அந்த தண்டனையை தந்தே தீரும் என அவர் தெரிவித்தார். 41 அதிகாரிகள் கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர். குறித்த 41 அதிகாரிகளில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், பல ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், தூதர்கள், மூத்த ராஜதந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோரிட்டு இந்த செய்தியை ஆங்கில செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டுள்ளது. இதேவேளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர், 6 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 4 முன்னாள் ஆளுநர்கள் இந்த பொறுப்பில் இருந்து தவறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருடைய 2025 ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளில் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.